வெற்றி ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு இலக்குகள் நிறைய உண்டு. அவன் தனது கனவுகளை நோக்கி ஒருபோதும் அஞ்சவில்லை. ஒரு நாள் அவன் தன் பயணத்தை தொடங்க தீர்மானித்தான். அவன் பாதையில் ஒரு புத்திசாலித்தனமான ஆமை இருந்தது. ஆமை அவனிடம், "நீ எங்கே செல்கிறாய்?" என்று கேட்டது. வெற்றி தனது இலக்குகளைப் பற்றி உற்சாகமாக விவரித்தான். கூர்மன் ஆமை புன்னகைத்து, "வெற்றிக்கு ஒருபோதும் விரைவு தேவையில்லை" என்றது. வெற்றி குழப்பமடைந்தான். ஆனால் நேரம் காத்திருக்காது. கூர்மன் ஒரு படி உறுதியுடன், "அதுவே பாதை" என்று உறுதியாக கூறியது. வெற்றி அந்த கருத்தை ஏற்று பயணத்தை தொடர்ந்தான். விரைவில் அவன் ஒரு கரடுமுரடான மலையடிவாரத்தை அடைந்தான். அங்கு ஒரு சுறுசுறுப்பான அணில் ஸ்குரல் பரபரப்பாகத்தை அடைந்தான். அங்கு ஒரு சுறுசுறுப்பான அணில் ஸ்குரல் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. கீரன் அணில் சத்தமாக, "வேகமாக ஏறு, நேரத்தை வீணாக்காதே" என்று கத்தியது. வெற்றி மெதுவாக, "நான் பாதுகாப்பாக செல்வதே முக்கியம்" என்றான். அவன் ஒவ்வொரு பாறையையும் உறுதியுடன் பிடித்தான். கீரன் அணில் மேலே சென்று ஒரு வழியை தவறவிட்டது. அவசரத்தில் அணில் சிறிது கீழே விழுந்தது. வெற்றி மெதுவாக, ஆனால் விடாமுயற்சியுடன் ஏறினான். விரைவில் அவன் மலையின் உச்சியில் வந்து நின்றான். அங்கே ஒரு பறவை, பாரட், சத்தமாக பேசியது. "கிளிப்பறவை, வெற்றிக்கான இரகசியம் பேச்சில் உள்ளது" என்றது. கிளிப்பறவை தனது கடந்த கால சாதனைகளைப் பற்றி இடைவிடாமல் பேசியது. வெற்றி நினைத்தான், செய்வதே பேசுவதைக் காட்டியது. வெற்றி நினைத்தான், செய்வதே பேசுவதைக் காட்டிலும் சிறந்தது. கிளிப்பறவை தொடர்ந்து பேசியதால் அதன் கால்கள் சோர்வடைந்தன. வெற்றி கீழே இறங்கத் தொடங்கினான். அவன் கவனமாக அடியெடுத்து வைத்தான். அவன் அமைதியாகவும் உறுதியாகவும் நடந்தான். பல சவால்களை எதிர்கொண்டாலும் அவன் பின்வாங்கவில்லை. கூர்மன் ஆமை மற்றும் கீரன் அணிலின் பாடங்கள் அவனுக்கு உதவின. இறுதியில் அவன் தனது இலக்கை அடைந்தான். வெற்றியை அடைய உறுதியான சிறிய படிகளே தேவை. வெற்றியை அடைய உறுதியான சிறிய படிகளே தேவை.